கல்கி படம் எப்படி இருந்தது? கல்கி படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை வந்து தமிழ் டப்பிங் வெர்ஷன் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. படம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்துக்கு குறையே கிடையாது. சீன் பை சீன் வந்து வெவ்வேறு லொக்கேஷனு, வெவ்வேறு ஒரு ஈவன் தீமே வந்து மாற்றி மாற்றி நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. பிரம்மாண்டத்துக்கு வந்து பஞ்சமே கிடையாது. ஆனால் வந்து படம் வந்து கண்டென்ட்டே இல்லை. நம்மளால் உட்காந்து படத்தை பார்க்க முடியல. ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப லேகாக படம் போயிட்டுருக்கு. கிளைமேக்ஸில் ஒரு 2 ஷாட் மாத்திரம் ஒரு தேர்ட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு 2 ஷாட் மாத்திரம் இருந்துச்சு, 2 ரிவ்யூவில். பட் ஓவராலாக படத்தை வந்து நம்மளால் உட்காந்து பார்க்க முடியல. ரொம்ப ஸ்லோ, ரொம்ப லேகு. பிரபாஸுக்கு ஓவராக இது கொடுத்துருக்காங்க. என்ன பில்டப், வெறும் பில்டப்பாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன்லாம் அநியாயத்துக்கு பில்டப்பாக கொடுத்துருக்காங்க. ஈவன் ஒரு ரஜினிகாந்துக்கே நம்ம ஒரு ஷாட்டில் பில்டப் கொடுத்துட்டு டக்குன்னு அடுத்தது கதைக்குள்ளே போயிடுவோம். இவர் அநியாயத்துக்கு இவருக்கு பில்டப் கொடுத்துட்டு அதெல்லாம் உட்காந்து பார்க்க முடியல நம்மளால. அமிதாப் பச்சன் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப ஒரு கம்பீரமா இருக்காரு. ரொம்ப ஒரு அவரை பார்க்க தான் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஹீரோசமா இருக்காரு அந்த படத்துல. கமலஹாசன் நடிச்சிருக்காரு, அவரோட கேரக்டர் எப்படி வந்து? கமலஹாசன் தான் படத்தோட மெயின் வில்லன்னு. அவருக்கு வந்து 2 சீன் தான் இருக்கு படத்துல. ஸோ ஓப்பனிங்ல ஒரு சீன் இருக்கு, கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்கு. ஆனா வில்லன் குரூப் எல்லாருமே இவரோட என்ன சொல்றாரோ அதுக்காக தான் செய்யறாங்கிற மாதிரி படம் ஃபுல்லா அந்த பேரை சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் இம்பார்ட்டன்டான கேரக்டர் தான். செகண்ட் பார்ட்ல கமலஹாசனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க. படம் டெக்னிக்கலா ரொம்ப நல்லா இருக்குங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாம் வேற ரேஞ்சில் இருக்கு. 1-2 இடத்துல வந்து விஎஃப்எக்ஸ் லைட்டா வந்து ரிசல்ட் தட்டுது. பட் ஓவராலா விஎஃப்எக்ஸ் ரொம்பவே சூப்பரு. படம் வந்து டெக்னிக்கலா வந்து நீங்க பெருசா குறைய சொல்ல முடியாது. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வந்து, மியூசிக் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குது. என்ன கண்டென்ட் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு கண்டென்ட்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. அதான் வந்து வருத்தமா இருக்கு. கல்கின்னு பேர் வச்சிருக்காங்க, அது படத்துக்கு கனெக்ட் ஆகுதுங்க. கல்கி அதாவது தீபிகா பதுகோன் வயத்துல இருக்க குழந்தை தான் கல்கி. ஸோ அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா வில்லனை வந்து அந்த குழந்தை வளர்ந்து கொண்டுரும் அப்படிங்கிற மாதிரி தான் வில்லன் அந்த குழந்தை பிறக்காமே கொள்ளணும்னு ட்ரை பண்றாரு. அமிதாப் பச்சன் காப்பாற்றணும்னு ட்ரை பண்றாரு. பிரபாஸ் நடுவில் வந்து எந்த பக்கம் இருக்காருன்னு இன்னும் ஒரு கிளியர் கட்டா அவங்க சொல்லாம படத்தை முடிச்சிட்டாங்க. சலார் வந்தது பிரபாஸ், எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா போல. இந்த படம் வந்து அதை பூர்த்தி செஞ்சதுன்னு சொல்லலாமா, எப்படி இருக்கு? ஆக்சுவலா சலார் வந்து படம் சுத்தமா போல, அதோட கொஞ்சம் வேணா பெட்டரா போகும். பட் இது படமும் வந்து ஃபிளாப் மாதிரி தான் தெரியுது. ஓவராலா இதுக்கு ரேட்டிங் எவ்வளவு கொடுக்குது? ரேட்டிங் வந்து 4 out of 10 கொடுக்கலாங்க. கல்கி படம் எப்படி இருக்கு? கல்கி படம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்லா இருந்தது. கேரக்டரைசேஷன்லாம் வந்து கெஸ் பண்ண முடியாம மாதிரி தான் இருந்தது. பிரபாஸ் ரோலா இருக்கட்டும், எதுவுமே வந்து கெஸ் பண்ண முடியாம தான் இருந்தது. அந்த புராண கதையை தவிர்த்து மற்ற ஸ்டோரி சொல்றேன் நான். அந்த புராண விஷயம் சொன்னதை தவிர்த்து மற்ற விஷயம்லாம் கெஸ் பண்ண முடியாம தான் இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்து நல்லா இருந்தது. புராண கதைனால இப்போ இந்த மாடல் இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்காங்க. பொன்னியின் செல்வனும் புராண கதை தானே ப்ரோ, அது ஓடிச்சு இல்ல. அந்த மாதிரி இது வந்து இது இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருக்காங்க. இதுனா ஒண்ணு கொஞ்சம் அதான் டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. அதான் அது பொன்னியின் செல்வனும் கம்பேர் பண்ண வேணாம் இல்ல. அது வேற இது வேற இது வந்து புராண கதையும் டெக்னாலஜியும் கம்பைன் பண்ண மாதிரி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. மற்ற ஓவராலா படம் நல்லா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் சொல்றேன். பிரபாஸ் எப்படி நடிச்சிருக்காங்க? போன வாட்டி சலார் வந்தது, எதிர்பார்த்தா அந்த அளவுக்கு போல இல்ல போலனாலும் எனக்கு அந்த சலார் கூட பிடிச்சுதான் இருந்தது. ஓகேவா, அது வந்து கொஞ்சம் கமர்ஷியல் வைஸ் நான் போல. ஓகேவா, அது கொஞ்சம் டிபேட்டபிள் இல்ல. பில்டப் அந்த படத்துக்கு தேவை. ஓகேவா, இது வந்து புராண கதை. இதுல வந்து ஒரு ஹீரோவா வில்லனானே வந்து கெஸ் பண்ண முடியாம தான் கொடுத்துருந்தாங்க. கமலஹாசன் நடிச்சிருக்காரு, கேரக்டர் எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ்ல ஒரு இது சொல்லியிருக்காங்க. அது படம் பார்க்க சொல்ல அவரு நெக்ஸ்ட் பார்ட்ல இன்னும் நிறைய சீன்ஸ் வருவாருன்னு எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் பார்ட்ல ஒரு கொடுத்துருக்காங்க. அதான் சொல்றேன், கமலஹாசன் வச்சுதான் அந்த லீட் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய சீன்ஸ் இந்த பாட்டுல வந்து அமிதாப் பச்சனும் இவரும் வந்து பிரபாஸ் நிறைய சீன்ஸ் இருந்தது. அடுத்த பாட்டுல வந்து இது கமலஹாசன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோப், இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் இருக்கும் நிறைய நினைக்கிறேன்.
VFX-லாம் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதான் அந்த காம்பினேஷன் டெக்னாலஜி புராண கதை அந்த காம்பினேஷன் பண்ணி ஒரு ஒன் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கலாம் ப்ரோ. படம் ரொம்ப மோசம்லாம் இல்லை ப்ரோ. மியூசிக் எப்படி பண்ணிருக்காங்க? பிஜிஎம் நல்லா இருந்தது ப்ரோ. மியூசிக் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. பிஜிஎம் தேவையில்லாத சாங்ஸ்லாம் போட்டு இருக்காம தேவையான இடத்துல தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. படம் ரொம்ப நேரம் 3 hour ஓடுது. ஓகே, இந்தியா லாக் ஆகுதுல. லாக் இல்லை. செகண்ட் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கம்மியாக இருந்தது. மற்றபடி படம் ஓவராலாக நல்லா இருந்தது. ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு? ஒரு 8 கொடுப்போம் ப்ரோ. கல்கி படம் எப்படி இருக்கும்? ப்ரோ படம் ஒர்த்து ப்ரோ. தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய படம் தான் ப்ரோ. கமலஹாசன் எல்லாருக்கும் ஒரு கொடுத்துருக்கிற எல்லா ஜாம்பவானான கேரக்டர்ஸ்க்கும் ஒர்த்தானதாக இருக்குது. நடுவில் நிறைய ஸ்பெஷல் அப்பியரன்சஸ் வந்திருக்கு, அதுவும் சூப்பராக இருக்குது. கமலஹாசனோட கேரக்டர் எப்படி இருக்கு? ப்ரோ அவரது வந்து அவர் கமல் மாதிரியே தெரியல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் போல். அடுத்தடுத்த பார்ட்ஸில் இன்னும் அவரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி தான். படம் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நமக்கு அந்த மகாபாரத்தோட கேரக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இல்லையா? ஸோ அதோட ரிசம்பிளன்சஸ் வரும்போது ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு தேட்டரில். ஸோ மகாபாரதம் பார்த்தா தான் புரியும்லாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக லைக் எல்லாருமே வந்து பார்க்கலாம். இது மூலியமா லைக் நிறைய பேர் மறந்துருப்பாங்க மகாபாரதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான். படத்துல மியூசிக்லாம் எப்படி? பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் சிச்சுவேஷன் சாங்ஸ் தான், சூப்பராக இருந்துச்சு. கல்கின்ற பேர் இருக்கு. அதாவது என்ன சொல்றது, இது வந்து ஒரு கல்கி யூனிவர்ஸா வச்சிருக்காங்க. அதாவது அதுவும் ஒரு அவதாரம் இல்லையா, நம்ம சாமியோட ஒரு அவதாரம் இல்லையா? ஸோ அதை பேரா வச்சிருக்காங்க. மேபி அடுத்தடுத்த பார்ட்ஸ்ல கல்கியை கூட யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கேரக்டர் கூட படம் எல்லாரும் பாக்குற மாதிரி காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே பாக்குற எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். சின்ன பசங்களே பெரியவங்க இருக்கும் பார்க்கலாம். ஒரு ஃபீல் கொடுக்குதுங்களா? இல்ல இப்பதான் எல்லாமே பேன் இண்டியா யூனிவர்சல் ஆக்டர்ஸ் இல்லையா? நம்ம கமல் சார் இருக்காரு, பசுபதி இருக்காரு, அப்புறம் மலையாளம் ஆக்டர்ஸ் 1-2 பேர் இருக்காங்க. எல்லாமே மிக்ஸ் அப் தான், யாரும் இல்லைன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் போகும்போது இந்த கதை புரியணும் இல்லையா, மண்டைக்குள் ஏறணுன்றதுனால ஸ்லோவா தெரியும். உள்ள போயிட்டீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஓவரால் படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங்? ரேட்டிங்ன்றதை விட லைக் படம் ஒர்த்து தான். தேட்டர்ல வந்து தைரியமா பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். செகண்ட் பார்ட் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும்ன்றீங்க. இது வந்து எத்தனை பாட்டு இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது மகாபாரதத்தையே தொட்டுட்டாங்கன்றதுனால எத்தனை பாட்டு எடுப்பாங்கன்றது டைரக்டருக்கு தான் தெரியணும், பார்க்கணும். அதை நம்ம பொறுத்து இருந்து கண்டிப்பா வந்து செகண்ட் பார்ட் பார்க்கறதுக்கு அந்த ஈகர்னஸ் இருக்கு. ஒரு ஹையோட தான் நிறுத்திருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஓகே. விஎஃப்எக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு நார்மல் இந்தியன் ஃபிலிமை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஹை தான். விஎஃப்எக்ஸ் கம்பேர்லாம் பண்ணும்போது விஎஃப்எக்ஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் ஒரு மெசேஜ் லைக் டேரக்டர் 2 படம் எடுத்துருக்காருன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. அந்த லெவலுக்கு எல்லா ஃப்ரேம்ஸ் இது பண்ணாங்க. 20 minutes ஒரு கேமியோ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு இது என்னன்னா 3D எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பெட்டரா இல்லை. மற்றபடி துர்கா சல்மானோட கேமியோ ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. பட் பார்ட் 2 எல்லாம் பெட்டரா இருக்கும் நம்புறோம். கமல்ஹாசன் அவர் ரோல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. 2 சீன் தான் வருவார். பட் வந்து அந்த லைக் ஹையரார்கி மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே ரொம்ப இதாக இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு கமல்ஹாசன் சீன் இருக்கும், அது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. பிரபாஸோட எலிவேஷன்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். படத்தோட ஹைலைட்னு என்ன சொல்லணும்னா அமிதாப் பச்சன் பிரபாஸ் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க அதை வந்து திரும்ப பாக்குற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அமிதாப் பச்சன் தான் அந்த ரோலுக்கு ஆப்டான ஆளுன்னு அவர் ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்கிரீன்ல வரும்போது லைக் ப்ரூவ் பண்ணிருப்பாரு. அந்த 8 அடி இருக்கணும், அஸ்வத்தாமானா தாடி இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டா ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு. மித்தபடி தீபிகா படுக்கணும், அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். டைலாக் எதுவும் பெருசா இல்லை அவங்களுக்கு. ஆக்டிங்கா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்டர்மிஷன் சீன்ல அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் எல்லாம் சொல்லணும்னா அமிதாப் பச்சனோட சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவருக்கு செகண்ட் ஹாஃப்ல அதிகமா இது எலிவேஷன் கொடுத்துருந்தாங்க. பிரபாஸ்ல வந்து கடைசியில் இது பண்ணியிருந்தாங்க. பட் டிபிக்கல் தெலுங்கு மூவி மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி. பட் பக்கா பேன் இண்டியா ஃபிலிமா பார்க்கலாம் ப்ரோ, ரொம்ப நல்லா பார்ப்போம். வந்து 3 மணி நேரம் போதும். அது ஸ்டார்டிங்ல வந்து எப்படி சொல்லணும்னா கதையை புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் லேக் இருக்கும். பட் ஆனா அது கதை நீங்க ப்ராப்பரா புரிஞ்சுட்டீங்க, நல்லா சினிமா நாலேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இதுல எது ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு கதையை புரிய வைக்கிறதுனால ப்ரோ. ஸோ அதனால இப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே பார்ட் 2 தான் லீட் ஆகுது. பார்ட் 2 பார்த்தா தான் நமக்கு எல்லாமே புரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட டீடைல்ஸ் கூட லைக் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வரும். அதே மாதிரி மொத்த படத்துல பார்ட் 2 வரும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. பட் பெட்டர் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ½ hour லைக் நைட்ல எடுத்துருப்பாங்க, டார்க் ஃப்ரேம்ல எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் எப்படி வந்தது? நல்லா பிஜிஎம் பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. சந்தோஷ் நாராயண் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. 9 out of 10 ப்ரோ, பக்கா. கல்கி படம் எப்படி வந்திருக்கு? ஓகே, கல்கி ட்ரைலர் பார்த்தோம், ஒரே ஜுரம் தான்.
இந்த படம் வந்து இன்னைக்கு ஒரு திருவிழா அடிச்சு பின்ன போறானுங்க, நம்ம கத்தி தொண்டெல்லாம் கிளிய போகுது, அந்த மாதிரி வந்தோம். அந்த எக்ஸ்பெக்டட்னா கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல படம். படத்தோட பெரிய வீக்னு வந்து வீக் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டே வந்து ரொம்ப வீக்கான பிளாட்டு. அவங்க வந்து ஒரு மகாபாரதத்தை ஸ்டோரின்னு சொல்றாங்க, மகாபாரதத்தை வச்சு 25 படம் எடுத்தாலும் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் உள்ள இருக்குது. ஆனால் ஒரு சின்ன கேரக்டரை பண்ணும்போது, இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஒன்றுமே இல்லாமல் ஏன்னா தானான ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்குது. பிரபாஸ் இருக்காங்க, மிரட்டுறோம், 3D இருக்குது, இதை வச்சு ஓட்டிடுவோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு 80 சீனில் ஒரு 20 சீன் நல்லா இருந்தால் கூட தான் படத்தை விசிடிச்சு பார்த்துக்கலாம். இந்த 20 சீன் படத்தில் மிஸ் ஆனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. படத்துல கமலஹாசன் வந்து நடிச்சிருக்கு, அவரோட கேரக்டர் எப்படி கொடுத்துருக்காங்க? ஓகே, கமலஹாசன் சாரை வந்து வேற லெவலில் யூஸ் பண்ணியிருக்கலாம், யூஸ் பண்ணல. அவங்க வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து ரொலாக்ஸ் மாதிரி ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்காங்க, செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை செகண்ட் பார்ட்டில் வந்தால் ரொம்ப நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட் வந்துன்னா வேற லெவலில் ஒரு கமலஹாசன் எதிர்பார்த்து வேற லெவலில் பார்க்கலாம். அந்த குழந்தைய கொள்றது தான் படத்தில் மேட்ரு. அந்த குழந்தை கடைசியில் தப்பிச்சு வருது, தீபிகா படேலோட குழந்தை. அந்த குழந்தைய யஷை போட்டுட்டு இந்த கமலஹாசன் சாரை வில்லனா போட்டு ஒரு படத்தை பார்க்கணும்னு ஆசை. நாகஸ்வின் சாருக்கு வந்து அதுதான் வேண்டுகோள். அமிதாப் பச்சன் எப்படி பண்ணிருக்காரு? ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணதில் அமிதாப் பச்சனும் பிரபாஸும் தான். அமிதாப் பச்சனோட கண்ணுலேருந்து அவர் காதுலேருந்து மொழி எல்லாமே ஆக்டிங் சூப்பர். மற்றபடி பார்த்தீங்கன்னா திஷா பத்தனி ஆகட்டும், துல்கர் சல்மான் ஆகட்டும், வேற யார் தீபிகா படுகோனே ஆகட்டும், யாருமே அந்த அளவுக்கு வேலை வாங்கலை. இவ்வளோ கேரக்டர் பெரிய பெரிய ஹீரோ வந்து போட்டிருக்காங்க, ஹீரோயினை போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துல ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இருக்குன்னு. ஓகே, படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பட்ஜெட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி தெலுங்குல இருந்து 2 பேர், மலையாளத்தில் 2 பேர், ஹிந்தியில இருந்து 2 பேர் போட்டு ஆகுன்ற சூழ்நிலையில தான் அவங்க போட்டிருக்காங்களே ஒழிய அவங்கள சரியாக யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து யார் பிரபாஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா அனபென் துல்கர் சல்மானை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம். ஹிந்தியில் போனீங்கன்னா அமிதாப்பையும் தீபிகா படனை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம், திஷா பத்தனி இடையில சேர்த்துக்கலாம். இது வந்து பிசினஸ்க்குள்ள ஸ்ட்ராட்டஜி தவிர மற்றபடி எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. படத்துல கிராஃபிக்லாம் எப்படி வந்துருக்கு? படம் வந்து டெக்னிக்கலாக செம்ம சவுண்டான படம். எப்படி சொல்றீங்கன்னா ரீமிக்ஸ், அதாவது சொல்றது 3D ஒர்க்காக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர், செட்டு, மியூசிக் எல்லாமே, கேமரா முதற்கட்டு ரொம்ப அருமையாக இருக்கு, ரொம்ப கூலாக இருக்கும் படம். 3D வந்து நல்ல ட்ரீட். ஓவராலா படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங்? 10/6. கல்கி படம் எப்படி இருக்கு? அது கல்கி என்னை பொறுத்த வரைக்கும் கல்கி படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு தடவை பார்க்கலாம் படத்தை அப்படின்னு நினச்சி தான் உள்ளே வந்து உட்காந்து பார்த்தேன். எனக்கு பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றும் நான் பெருசாக வைக்க மாட்டேன். ஏன்னா இவனுக்கு வந்து பயங்கர ஹைப் கொடுத்தாலே அதை கண்டிப்பாக வேறு மாதிரி செஞ்சிருவாங்க அப்படின்னு தெரியும். உள்ளே வந்து உட்காந்து பார்த்தேன், முதல் 1/2 மணி நேரம் வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி சினிமாட்டோகிராஃபி எல்லாம் பயங்கரமாக காமிச்சாங்க. நல்லா இருந்துச்சு. கமல் வர சீன் பயங்கர பிளாஸ்ட், சூப்பராக இருந்துச்சு. அவர் வர சீன்லாம் ட்ரைலரில் பார்க்கும்போது கூட அவர் பெருசாக யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலே இந்த படத்தில் அவரை தான் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அவர் இல்லைன்னா இந்த படம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. படம் எப்போ 1/2 மணி நேரத்தை தாண்டிச்சோ அதுக்கப்புறம் பிரபாஸ் உள்ளே வரும்போது டோட்டலாக படம் காலி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அதாவது கொடுக்குறாங்க பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்க. அவரே கூட பில்டப் கொடுத்துட்டே இருக்காரு. அது ரொம்ப ஒரு மாதிரி சலிப்பு அடிச்சிருச்சு நமக்கு. ஆக்சுவலாக என்னடா இது அப்படின்னு ஏதாவது ஒன்று ஆக்ஷன் பிளாக் இருக்குன்னு பார்த்தா சுத்தமாக எதுவுமே கிடையாது. அப்படி இப்படின்னு உருட்டி பரட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட்டிட்டாங்க. இன்டர்வல் பிளாக்காவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சுவாரஸ்யம் கிடையாது. ஆக்சுவலாக சும்மா தீபிகா படக்கும் நடந்து வராங்க, அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிதாப் பச்சன் அவர்களை காட்டுறாங்க. அதுவும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அவருக்கு வந்து சகாவரம் இருக்குது அப்படின்றது தெரியும் நமக்கு. படத்தோட ஆரம்பத்திலேயே காமிச்சிருவாங்க. சரி, அவர் என்ன ட்ரிக்கியாக பண்ணார், என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. தூக்கி வரவங்களால லோட்மேன் வேலை பார்த்துட்டு இருக்காரு, தூக்கி போட்டுருக்காரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. படத்தோட லாஸ்ட் 1/2 ஹவராவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. கிளைமேக்ஸ் ஃபைட்டு எந்த விதத்துலையும் ஒரு சுவாரஸ்யம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஜஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு கமல்ஹாசன் அறிவிக்கிறது மட்டும் பயங்கர ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக இருக்குமே தவிர எந்த ஒரு சீனுமே நீங்கள் என்ஜாய் பண்ணியெல்லாம் பார்க்க மாட்டீங்க. அது பாட்டு போகும், நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வேணும்னா ஒரு தடவை வந்து பாருங்கள். ஏன்னா 600 கோடி பட்ஜெட் போட்டு எடுத்துருக்காங்க. ஒரு தடவை வந்து பாருங்கள். தெரிஞ்சு புஜ்ஜிக்காக வரேன், பிரபாஸ்க்காக வரேன்லாம் சொல்லாதீங்க. ஆனால் உங்கள் பொறுமையை ரொம்ப சோதிக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த கல்கி. செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க, அது எந்த அளவுக்கு இருக்கு? செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்தது கமலஹாசன் அவர்கள். ஆனால் வந்து டேரக்டர் வந்து நல்ல ஸ்டோரியை கையில் எடுத்தாலும் அதை திரையில் கோட்டை விட்டார் அப்படின்னு சொல்லணும். இதே டேரக்டர் எடுத்தாருன்னா கண்டிப்பாக பெரிய ஒரு கேள்விக்குறி தான் இந்த படம். அதே மாதிரி இந்த மாதிரி 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் எடுத்தாருன்னா அதை செஞ்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். 1.5 மணி நேரத்தை முடிச்சு ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரி, பயங்கர லென்த்து, எப்படி பயங்கர லென்த்து. அதாவது எப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகணும், அடுத்தடுத்த சீனில் நகர்ந்தா பரவாயில்ல. படத்தோட கதை இதுதான்றதை முதல் 1/2 மணி நேரத்திலே சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த கதைக்கு அடுத்த சீன் எப்படா வரும்னு நம்ம காத்துட்டு இருப்போம். நம்ம தீபிகா படுகோனை தான் காமிச்சாதான் சீன் அதுக்கு கதை நவர போகும் தெரியும் நமக்கு. தீபிகா படுகோனை இன்டர்வல் பிளாக் கிட்ட தான் காட்டுறாங்களே, அந்த அளவுக்கு லேக். காரணம் பிரபாஸ் தான். அதனால டியூரேஷன் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். படத்துல மியூசிக்ல எந்த அளவுக்கு ஓகே? சினிமாட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு ஆக்சுவலாக. சரிங்களா, இது கமலஹாசன். இந்த 4 ப்ளஸ் படத்தில் மிச்சம் எல்லாம் மைனஸ்.
படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு ஈவனான ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்க இல்லைனாலே படத்துக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. சரிங்களா, அவங்கள சும்மா போடணும் அந்தந்த லாங்குவேஜ்லேருந்து ஒவ்வொருத்தரை போடணுன்றதுக்காக போட்டிருக்காங்களே தவிர மூவி அப்படின்றது அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க. அந்த லாங்குவேஜில் படத்தை ஓட்டணுன்றதுக்காக போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு படத்தில் நல்லா யூஸ் பண்ணது யாருன்னா கமல்ஹாசன் அவர்களை, அமிதாப் பச்சன் அவர்களையும். படத்துக்கு ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு? 10க்கு 6 மார்க் தரலாம். ஓகே. நன்றி.